நானே உன் தப்பு தான் பே பண்ணிட்டு போறது காட்டு போனியா உனக்கு பில் நீ சொன்னியா எது கத்துறாப்பா நான் இந்த ஓடி எப்படி பண்ணாங்க நோ தேவலாம் பேசாதனா என்ன பண்ணுவேப்பா என்ன பண்ணுவா என்ன பண்ணுவேப்பா காசு பே பண்ணி பேர் வந்து நீ நான் என்ன பண்ணல கேமராவில் பார்க்கலாமா யார் என்ன போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் வந்து சர்வீஸ் விடுறதுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். என்னடா சர்வீஸ் விட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட் சர்வீஸ் விட போகிறேன். ஸோ அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் பைக்கு மட்டும் ஒர்க் ஆகலை நம்மளோட கேமராவில். ஸோ பரவாயில்ல, நான் தனியாக கூட வாய்ஸ் கொடுத்துக்கிறேன். ஆனால் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது. சரிங்களா, போயிட்டு நம்ம ஒரு 400 கிளம்பினே இருக்கலாம். ஸோ பெட்ரோல் வந்து இங்கே தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளிப்பில் பார்த்துருப்பீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நான் பெட்ரோல் படத்துக்கு வந்தேன். பெட்ரோலும் 400 போட்டாச்சு, பேவும் பண்ணியாச்சு. பே பண்ணும்போது அவங்க மிஷின் வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நாங்கள் என்ன நினச்சோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோன்லேயே சவுண்ட் வந்துச்சு, அந்த மிஷின்லேயே சவுண்ட் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும் பாருங்க. இந்த ஃபோனில் கேட்டதுமே அந்த மிஷின்லேயே சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் ஸ்லிப்பு வரல. அதுக்கப்புறம் கூப்பிட்டு எங்களையே கூப்பிட்டு திட்டுறாங்க. நானா பண்றது நீங்க எனக்கு ஓகே ஆனதா இங்க கிளிப் உங்க பேர் தானே இது? உங்க பேர் தானே இது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு உதான் கடத்து என்ன தெரியும்? யார் பேர் வெயிட் பண்ணு உங்க ஏஜென்சி தானே இது? சும்மா கூடாதீங்க. வந்துதா இல்லையா காட்டல அங்க வரும் நினைச்சேன் நானே. உன் தப்பு தான் பே பண்ணிட்டு போறது. காட்டு போனியா உனக்கு பில் நீ சொன்னியா எது கத்துறாப்பா நான் இந்த ஓடி எப்படி பண்ணாங்க நோ தேவலாம் பேசாதனா என்ன பண்ணுவேப்பா என்ன பண்ணுவா என்ன பண்ணுவேப்பா காசு பே பண்ணி பேர் வந்து நீ நானா என்ன பண்ணல கேமராவில் பார்க்கலாமா யார் என்ன பேசுறேன்னு பார்க்கலாமா? போய் பாரு. நான் ரெகுலரா போறதுனால சும்மா இஷ்டத்துக்கு கத்தர் தான் நாங்கள் மயில் மாரி பயந்து போனோமா. போ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பைக் சர்வீஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 6:30 கிட்ட வந்து கிளம்பணும் எங்கள் ஊர்லேருந்து. அப்போ வந்து கேமரா சரியாக ஒர்க் ஆகல, மைக்கும் வந்து சரியாக ஒர்க் ஆகல. அந்த வீடியோவில் கேட்டிருப்பீங்க, என்னோட வாய்ஸ் வந்து சரியாக கேட்டிருக்காது. ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இடையில நிறுத்தி வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி போயிட்டே இருந்தோம். சரி ஓகே, சரி லாஸ்ட்டாக பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கேமரா ஆன் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கேமரா மறுபடியும் இங்கே ஆன் பண்ணிவிட்டு நார்மலாக ஆன் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்பிட்டு போயிட்டு அங்கே பெட்ரோல் போடுறதுக்கு போனோம். பெட்ரோல் போடுற இடத்துல வந்து நான் பே பண்ணிட்டேன். ஓகேவா, 400 போட சொன்னேன், 400 பே பண்ணிட்டேன். பே பண்ணது வந்து எங்களுக்கு ஃபோன்லேயே சவுண்டு கேட்டுச்சு, அது உங்களுக்கே கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மிஷின்லேயும் பேடிஎம் மிஷின்லேயும் கேட்டுச்சு, ஆனால் வந்து இதில் லைட்டாக கேட்கல. ஓகேவா, எங்களுக்கு நல்லா கேட்டுச்சு. நாங்கள் எப்பவுமே வந்து அந்த ஸ்லிப்பு வாங்க மாட்டோம், அதே போல் இப்போயும் வாங்க. ஓகே பே பண்ணிட்டோம், அந்த ஸ்லிப்பு வந்து அவங்க எடுத்து வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணதுமே அந்த வந்து அவர் வந்து கத்துறாரு, டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நல்லா கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரெண்டில் இருக்கிற வீடியோ வந்து நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். கத்துனாங்க, சரின்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டு வந்து நான் பே பண்ணல, நானே நினச்சிட்டு பே பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பே பண்ணிட்டேன். ஏன்னா அந்த இதுலேயே விட்டுருந்தேன், பேடிஎம் உள்ளே அப்படியே விட்டு வச்சிருந்தேன். மறுபடியும் ஆன் பண்ண உடனே ஃபேஸ் ஐடி வச்ச உடனே மறுபடியும் வந்துச்சு. அது போய் காட்டினேன். அங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, பே பண்ணுறோமோ பே பண்ணலையோ எது பண்ணாலும் அங்கே வந்து அவங்களுக்கு ஸ்லிப்பு வந்தால் மட்டும்தான் அவர் வந்து விடுவாராம். அங்கே வந்து அவங்களோட ஏஜென்சி நேம் எல்லாமே காட்டிச்சு. ஓகேவா, நான் அங்கே தான் எப்பவுமே ரெகுலராக அங்கே தான் பெட்ரோல் போடுவேன். அந்த ஆள் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை, தெரியும் முன்னாடி எப்போவே பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் இங்கே போட்ட அப்புறம் தான் தெரியுது எனக்கு இவர் வந்து ஸ்லிப்பு வந்தால் மட்டும் தான் விடுவாராம், ஆளையே விடுவாராம், பே பண்ணாலும் ஆகாதான். அங்கே வந்து அந்த என்ன சொன்னாங்களா லாஸ்ட்டில்,
அந்த மிஷினில் வந்து அந்த ஸ்லிப்பை வந்து மிஸ்டேக்காக உள்ளே வந்து மாட்டின்னு இருக்குது. மாட்டிக்கிறதுனால அங்கே வெளியே வரல. அதில் கூட ஓகே ஆயிடுச்சு, அதுலேயும் ஓகே ஆயிடுச்சு, அந்த பேடிஎம் மிஷின்லேயும் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் ஸ்லிப்பு வெளியே வரல. ஸ்லிப்பு வெளியே வராதுக்கெலாம் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் உன்னால், அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியாக வாய்ஸ் வந்து சரியாக கேட்கல, மைக் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தது. அதனால் வாய்ஸ் சரியாக கேட்கலன்னா தேர்ட் சர்வீஸ் ஃபுல்லாக போகிறது எல்லா வீடியோவும் போட்டிருப்பேன். அது வாய்ஸ் சரியாக கேட்கல, அதனால் வந்து நான் அது போட முடியல என்னால். உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணு, நீ எங்கே போகிற, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் என்ன சொன்னேன்னா, நான் என்ன இங்கேருந்தா ஓடியா போயிட்டு எங்கே தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா 1000 முறை வந்து பெட்ரோல் போட்டு வச்சாங்க, அங்கே கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆக போகுது. அதனால கேஸ் போட்டு பிடிக்க போகிறாங்க என்ன. நான் ஏமாற்றி போனால் கூட சரி, நான் ஏமாற்றல, ஆள் நக்கலாகவும் பேசுகிறாரு. கடைசியில் பார்த்தா ஸ்லிப்பு வந்து இன்னொரு வந்து அது உள்ள அந்த பேப்பர் மாட்டிருக்கும்ல, அது உள்ள கை வச்சு வெளியே எடுக்கிறாரு. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து கையில் எடுத்து அந்த ஸ்லிப் எடுத்து கொடுப்பாரு. கொடுத்த அப்புறம் தலைவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே பேமெண்ட் பண்ண சொன்னால் கூட நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிங்க. அதே போல் வந்து ஸ்லிப்பு வந்து அவங்க தர்றாங்களா இல்லைன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் கேளுங்க, அவங்க தரலனா மறுபடியும் கேளுங்க, ஸ்லிப்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, சண்டை போடுங்க. அப்போ தான் இவங்களை வந்து கொஞ்சம் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியும். சரியா, நான் வந்து அங்கே ஏஜென்சி கிட்ட சொல்லியிருப்பேன், இருந்தாலும் வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் சர்வீஸே நம்ம பைக் வந்து ஒன்றும் ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம பைக் ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சீக்கிரமாக. கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வீடியோ வந்து இங்கே வந்து எடுத்து பார்த்தா கேமராவில் வந்து ஒரு மிஸ்டேக் காட்டிச்சு, டேமேஜ் ஃபைல்னு சொல்லிட்டு காட்டிச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு நேராக ஷோரூம் போயிட்டு பைக் விட்டு வந்துட்டேங்க. அடுத்த வீடியோவில் வந்து என்ன போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேர்ட் சர்வீஸில் என்னென்ன மாற்றினாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க ஃபஸ்ட் சர்வீஸ்லேருந்து தேர்ட் சர்வீஸ் வரையும் அப்படின்னு சொல்கிற வீடியோ வந்து நான் போட போகிறேன். உங்களுக்கு வேணுமா வேணாமா இந்த வீடியோ அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதே போல் வந்து இந்த ப்ராப்ளமில் வந்து யார் மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுங்கள். எனக்கு தெரியல யார் மேலே தப்பு இருக்குன்னு. என் மேலே கண்டிப்பாக தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.